ரைட் ஓகே பிளேயர் ரைட் அடுத்து நாங்கள் பார்ப்போம் ரைட் எப்படின்னு சொல்லி ரைட் அப்போ முதலாவது நாங்கள் பார்க்குற பிளேயர் இது ஈக்குவேட்டர் அயன தாளமுக்க வளையம் ரைட் இது வந்து என்னது அயன தாளமுக்க வளையம் ரைட் தமிழ்லேயே போடுவாங்க அயன தாளமுக்க வளையம் ரைட் இவர் யார் அப்படின்னா உப அயன தாளமுக்க வளையம் அதே மாதிரி மேல இருக்கவர் யாரு உப அயன உப அயன உயரமுக்க வளையம் இவர் உயரமுக்க வளையம் இவர் உயரமுக்க வளையம் ரைட் பாத்தீங்கன்னா மத்திய கோட்டு பகுதியில தாளமுக்கம் மேல் நோக்கி போப்போம் இது சைபர் பாகை இங்க 5 பாகை கீழே 5 இது 30 இது 35 இது 30 மேல இருக்கிறது 35 பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப நடுவுல இருக்க ஒரு லோ ப்ரெஷர் மேல இருக்க ஒரு ஹை ப்ரெஷர் காற்று எங்கிருந்து எங்க அசையும் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு தான் என்ன செய்யும் போக ஆரம்பிக்கும் ரைட் ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு போகும் ரைட் அடுத்து நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதலாவது நாங்கள் குறிச்சிட்டோம் ஹை ப்ரெஷர் குறிச்சாச்சு அயன தாளமுக்க வளையம் சரி உப அயன உயரமுக்க வளையம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மேலே டொப்பில் இருக்கிறது இங்கே ஒன்று 2 விஷயங்கள் இருக்குது டொப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா ஹை ப்ரெஷர் அவர் உயர் அமுக்கம் மேலே இருக்கவரை குறிச்சிக்கோங்க இவர் உயர் அமுக்கம் இவருக்கும் இவருக்கும் இடையில உயர் அமுக்கத்துக்கும் யாருக்கு உயர் அமுக்கத்துக்கும் உப அயன உயரமுக்க வளையத்துக்கும் இடையில யார் இருக்கானா இந்த இடத்துல தாளமுக்கம் இருக்கு இந்த இடத்துல யார் இருக்கா தாளமுக்கம் ரைட் அதுக்கு தமிழ்ல பிள்ளைகள் இடைவெப்ப வளைய தாளமுக்க வளையம் இடைவெப்ப தாளமுக்க வளையம் இவன் நாங்க சொல்லுவோம் இடைவெப்ப தாளமுக்க வளையம் இடைவெப்ப தாளமுக்க வளையம் இடைவெப்ப தாளமுக்க வளையம் சப்போலஸ் லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் அதே மாதிரி கீழே இருக்கவர் யார் அப்படின்னா இவர் ஹை ப்ரெஷர் அதாவது உயரமுக்கம் ரைட் இவர் யாரு உயரமுக்கம் இவர் யாரு உயரமுக்கம் இவருக்கு இடையில யார் இருக்கா அப்படின்னா இடைவெப்ப தாளமுக்க வளையம் இருக்காரு இடைவெப்ப தாளமுக்க வளையம் இருக்காரு நல்லா கவனிச்சிங்கன்னா விளங்கும் நடுவுல இருக்க ஒரு தாளமுக்கம் அடுத்த ஒரு உயரமுக்கம் அடுத்த ஒரு தாளமுக்கம் அடுத்த ஒரு உயரமுக்கம் மேலே போனால் நடுவில் இருக்க ஒரு தாளமுக்கம் அடுத்தது உயரமுக்கம் அடுத்தது தாளமுக்கம் அடுத்தது உயரமுக்கம் மாறி மாறி இருப்பான் நல்லா பார்த்தீங்கன்னா விளங்கும் அப்போ இங்கே உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி என்ன செய்யும் காற்றுகள் அசைய ஆரம்பிக்கும் உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி காற்றுகள் அசைய ஆரம்பிக்கும் சரியா பிள்ளைகள் உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி காற்றுகள் அசையும் அப்போ உயரமுக்கத்திலிருந்து காற்றுகள் தாளமுக்கம் அசைகிறதுக்கு முன்னாடி திசைகள் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு இது வடக்கு ரைட் கிழக்கு தெற்கு மேற்கு ரைட் இது வடக்கு இது கிழக்கு இது தெற்கு இது மேற்கு ரைட் நடுவில் இருக்கவங்க தெரியும் எங்களுக்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு திசைகள் தெரியும் ரைட் அப்போ திசை அடிப்படையில் காற்றுகள் வீச போகுது உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கத்துக்கு ரைட் முதலாவது நாங்கள் பார்ப்போம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்த பார்ப்போம் இந்த காற்றை பார்ப்போம் ரைட் அதை நாங்கள் சொல்லுவோம் வடகிழக்கு வியாபார காற்று அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் வடகிழக்கு வடகீழ் வியாபார காற்று என்னன்னு சொல்லுவாங்க வடகீழ் வியாபார காற்றுன்னு சொல்லுவோம் நார்த் ஈஸ்ட் ட்ரெட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த வடகீழ் வியாபார காற்று எங்கேருந்து வீசுறான்னு பாருங்க வடக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்போ வடகிழக்கு திசையிலிருந்து வீசணும் எங்க வீசணும் உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி வீசணும் ரைட் அப்ப உப அயன உயரமுக்க வளையத்திலிருந்து அயன தாளமுக்க வளையத்துக்கு காற்று என்ன செய்து வீச ஆரம்பிக்கும் எப்படி திசையில வீசுதுன்னு விளங்குதா முதலாவது வடகீழ் வியாபார காற்று ரெண்டாவது தென்மேல் வியாபார காற்று என்ன செய்யறோம் தென்மேல் வியாபார காற்று சரியா தென்மேல் வியாபார காற்று பாருங்க எங்க இருந்து வீசுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்படி வட்டம் இப்படிதான் போகும் இந்த இப்படிதான் காத்து வீசும் இங்கிட்டு இப்படி இங்க இருந்து வீசுதுன்னு யோசிக்கூடாது காத்து இப்படிதான் வரும் அப்ப இப்படி வரும்போது இந்த பக்கமாக என்ன செய்யும் உயரமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி காற்றுகள் அசைய ஆரம்பிக்கும் இந்த பாத்தீங்களா இந்த இடம் விளங்குதா சவுத் ஈஸ்ட் ட்ரெட் விண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் ரைட் தென்மேல் தென்கீழ் வியாபார காற்று தென்மேல் கிடையாது தென்கீழ் வியாபார காற்று ரைட் தென்மேல் கிடையாது தென்கீழ் வியாபார காற்று
ரைட், தென்கீழ் வியாபார காற்று இந்த திசை, ரைட், இந்த திசையில் இருக்கக்கூடிய காற்று, ரைட். இது தெற்கு, இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா கிழக்கு. அப்ப தென்னுக்கு கிழக்குக்கு இடையில இருக்கக்கூடிய தென்கீழ் வியாபார காற்றாக அவங்க இருப்பாங்க. ஓகேவா? அப்ப முதல் ரெண்டு காற்றுகளும், ரைட், உயர் அமுக்கத்திலிருந்து தாளமுக்கம் நோக்கி என்ன செய்யறாங்க, ரெண்டு காற்றுகளும் வீசுறாங்க. ரைட், இது முதலாவது விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா நடுவுல யார் இருக்கா, தாளமுக்கம் இருக்கார். கீழையும் உயரமுக்கம், மேலையும் உயரமுக்கம், நடுவுல தாளமுக்கம், இங்கேயும் உயரமுக்கம், இங்கேயும் உயரம். அவர் ரெண்டு பக்கமும் காற்றுகள் என்ன செய்வாங்கன்னா வீச ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பக்கமும் காற்றுகள் என்ன செய்ய போறாங்க, வீச ஆரம்பிக்க போறாங்க. ரைட், இதுல பிள்ளைகள் முதலாவது நாங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னா, கீழ்ப்பகுதியில இங்க எங்க இடை வெப்ப தாளமுக்க வளையத்துக்கு எப்படி காற்றுகள் வீசுதுன்னு பார்ப்போம். இடை வெப்ப தாளமுக்க வளையத்துக்கு காற்றுகள் எப்படி வீசுதுன்னு சொல்லி, எந்த இடம்னு சொல்லி சொன்னா இந்த பாயிண்ட், இந்த இடத்துக்கு எப்படி வீசுதுன்னு பார்ப்போம். ரைட், இந்த இடத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இருந்து வீசுறார். எங்க மேற்குல இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா வீசுறாரு. ரைட், தமிழ் பெயர்கள் கொஞ்சம் பிள்ளைகள் சொல்றேன் நான். தமிழ் பேர் வந்து வெஸ்டர்ன். ரைட், அந்த காற்றுக்கு தமிழ் பேர் நாங்க சொல்றோம் என்னன்னு சொல்லி சொன்னால் வடமேலே காற்று. ரைட், வடமேலே காற்று. ரைட், தமிழ்ல நாங்க சொல்றோம் வடமேலே காற்று. வடமேல் எங்க இருக்கு, இந்த மேற்கு இது, வடக்கு இது, வடமேல். வடமேல்ல இருந்து வீசுறார், வடமேல் திசை. ரைட், நல்லா கவனிங்க, வடமேல் திசை, வடமேல் திசை, வடமேல் வியாபார காற்று. ரைட், அடுத்தது கீழே இருக்கு இவரை பாப். இந்த இடத்துக்கு யார் வீசுறானா, முனைவு காற்று வீசுறார். இந்த இடத்துக்கு யார் வீசுறா, முனைவு காற்று. ஏன்னா முனைவு காற்று வந்து நார்மலா இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வீசுவார். ஏன்னா இவர் உயரமுக்கம், இவர் தாளமுக்கம், முனைவு வீசு. சொல்ல வேணதா, இங்க இருந்து இங்க வீசுறார். சரியா பிள்ளைகள், நல்லா பார்த்துக்கோங்க. ரைட், எர்த் ரொட்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பக்கம் என்ன செய்யறேன் போட்டிருக்கேன். ரைட், அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா உயரமுக்கத்தின் தாளமுக்கத்துக்கு வராரு, இங்க உயரமுக்கு தாளமுக்கம், உயரமுக்கத்து தாளமுக்கம். காற்றுகள் சில வேளை படங்கள் கேட்கலாம் பிள்ளைகள், நல்லா கவனமா பார்த்துக்கணும். ரைட், அப்ப இதை நாங்க சொல்றோம் என்னன்னு சொல்லி சொன்னா தென்கீழ் வியாபார, தென்கீழ் வியாபார, தென்கீழ் வியாபார காற்று இவரு. இதை நாங்க சொல்றோம் என்னன்னு சொல்லி சொன்னா வடமேலை காற்று. இவரை நாங்க வடகீழ் வியாபார காற்றுன்னு சொல்றோம். இப்போ அடுத்தவரை பார்ப்போம், மேல இருக்கவரை. மேல காற்று எப்படி வீசுதுன்னா இவர் உயரமுக்கம், இவர் தாளமுக்கம். அவரை நாங்க சொல்றோம் தென்மேலே காற்று. தெற்கு மேற்கு தென்மேற்கு, தென்மேலே காற்று. இங்க இருந்து மேல வீசுறாரு, தென்மேலே காற்று, தென்மேலே காற்று. அதே மாதிரி மேல முனைவுல இருந்து வீசுறார், இந்த திசையில முனைவுல இருந்து வீசுறார். படத்தை வரைஞ்சி பார்க்கணும் பிள்ளை, இல்லை கிளியர் இல்லைன்னா நீங்க கேட்கணும். ரைட், அப்ப ஒவ்வொன்றுக்கும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா விளக்கங்கள் சொல்ல முடியும். ரைட், அப்ப நடுவுல இருக்கவர் யாரு, அயன வளையம். ரைட், அயன தாளமுக்க வளையம். ரைட், அயன தாளமுக்க வளையம். அடுத்து இருக்கவர் உயர் அயன, சாரி, உப அயன உயரமுக்க வளையம். மேலையும் உப அயன உயரமுக்க வளையம், ரெண்டு பக்கமும். அதே மாதிரி இந்த பக்கம் இடைவெப்ப தாளமுக்க வளையம், மேலே இடைவெப்ப தாளமுக்க வளையம், கீழே முனைவு வளையம், மேலே முனைவு வளையம். இதுகளை ஈஸியா, இது வளையங்களை ஈஸியா பாடமாக்கலாம். ஆனா காற்றுகளினுடைய திசை கவனமா பார்க்கணும். ரைட், அப்ப முதலாவது நாங்க பார்க்கிறோம். ரைட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய வியாபார காற்றுக்கள். ரைட், முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வியாபார காற்று. அப்ப மேல இருந்து கீழே வீசுற வியாபார காற்று நாங்க சொல்லுவோம் வடகீழ் வியாபார காற்று. வடகீழ் வியாபார காற்று இந்த வீசுறாரு, வடகீழ் வியாபார காற்று. ரைட், அடுத்து தென்கீழ், தென்மேல் வியாபார, சாரி, தென்கீழ் வியாபார காற்று. இந்த தென்கீழ், தெற்கு இது கிழக்கு, தென்கிழக்குல இருந்து தென்கீழ் வியாபார காற்று வீசுறார். ரெண்டு. ரைட், மூன்றாவது நாங்க பார்த்தோம் வடமேலே காற்று. ரைட், வடக்கு, வடக்கு இந்த பக்கம் மேற்கு, வடமேலே காற்று. ரைட், வடமேலே. ரைட், இதான் வடமேலே காற்று, இந்த வடமேலே காற்று. அடுத்து முனைவு காற்று இந்த பக்கம் பார்த்தோம், வடமேலே காற்று. வடமேலே காற்றுக்கு அப்புறம் மேலே பார்த்தது தென்மேலே காற்று. இந்த இது மேற்கு, இது தெற்கு, இந்த திசை, இதுல இருந்து இப்படி வீசுறார், தென்மேலே காற்று. இவர் மேல முனைவு காற்று இப்படி வீசுறார். விளங்குதா? இதை நாங்க அமுக்க படம், அமுக்க வளையங்களும் காற்றுக்களும் படம்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளை. சரியா, இந்த படத்தை நீங்க கண்டிப்பா வரைஞ்சி பார்க்கணும். ரைட், 30 35 நாங்கள் போட்டிருக்கோம். இது நீங்கள் 60 to 70, இதுக்கு 60 to 70 கீழே வந்து போடணும். கிட்டத்தட்ட 83 அப்படி போட்டால் ஓகே. 83 கணக்கு போடு, 83, இது 90, இந்த பாயிண்ட் 90. ரைட், 90 வரைக்குமான கோடு. மேலே பார்த்தீங்கன்னா இது 30 35, இது 60, இது 70, இது 83 கணக்கு போடுங்க, இது 90. இந்த மையப்பகுதி 90 பாகம்.
ரைட். அப்ப அளவுகளோடு என்ன செய்ய தெரியணும் அப்படின்னா இந்த அமுக்க படத்தை வரைய தெரியணும். இந்த அமுக்க படத்தை வரைஞ்சு பாருங்க பிள்ளைகள். வரைஞ்சு பார்த்துட்டு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியான இதை நீங்க வாசிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். ரைட். இது நீங்க மேல அமுக்க விசையும் காற்றுக்களும் இருக்கு. இது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பார்த்து படிக்கணும். ரைட். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோட்காற்றுக்களும் சுற்றோட்டமும் இருக்கு. ரைட். இதுல கொரியோலிஸ் விசை அப்படின்னு சொல்ற 2 3 விசைகள் இருக்கு. அது எப்படி கொண்டு வரப்படுது, அடுத்து இடை அயன ஒருங்கல் ITCZ வளையம்னு சொல்லுவோம். இந்த பகுதிகளையும் பார்க்கணும். அடுத்து கொப்பண்ட காலநிலை உங்களுக்கு இல்லை, தேவையாக இருந்தால் அந்த நோட்ஸையும் போட்டு விடுறேன். அதையும் என்ன செய்யுங்க அப்படின்னா உலக கால்நிலை வகைப்பாடும் இருக்குது, சும்மா வேணா தட்டி பார்த்துக்கோங்க. ரைட். அதோட முடியும். அடுத்து இலங்கையினுடைய கால்நிலை இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். ரைட். மேலே உலக கால்நிலை படிச்சிட்டிங்க அப்படின்னா இலங்கையின் கால்நிலை பெரிய கஷ்டம் கிடையாது. அதே தான் இலங்கைக்கும் வரப்போகுது. இலங்கையினுடைய கால்நிலை மாற்றங்களுக்கான நோட்ஸ் போடுறேன், நீங்கள் அதை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ரைட். அப்போ இதோட பிள்ளைகள் கால்நிலை பகுதிகள் முடியுது. இந்த கொரியோலிஸ் விசை சார்ந்த இந்த விஷயத்தை படிங்க. படிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நாளைக்கு சொல்ல வேணாம், நீங்கள் நாளைக்கு இப்போ படிக்க முடியாது, அதுக்கு அடுத்த கிளாஸில் எனக்கு சொல்லுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். கேட்குற ஆட்களுக்கு மட்டும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை நான் விளங்கப்படுத்தி விடுறேன். ரைட். இதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நார்மலாக விளங்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2 தடவை வாசிச்சிங்கன்னா நார்மலாக விளங்கிடும். ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அப்போ இதோட பிள்ளைகள் காலநிலை பகுதியும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் முடிவுக்கு வருது. ஓகே.